Mm. Hi, dear students. Good morning, good afternoon, and good evening. இன்றைய வகுப்பு உங்களுக்கான அதாவது உங்களுடைய பேச்சுக்கான முதலாவது வகுப்பு. இன்றைய வகுப்புல நாங்க முக்கியமான கிராமர் பார்ட் வந்து டிஸ்கஸ் பண்ண இருக்கிறோம். அதுவுமே கூட உங்களுடைய சிலபஸ்ல இன்க்ளூட் ஆகிருக்கிற ஒரு கிராமர் பார்ட். நீங்க கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இன்றைய வகுப்பு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வகுப்பா இருக்கும். ஸோ வீடியோவை நீங்க முழுசா பாருங்க, ஓகே? நான் உங்களுக்கு ஒரு சில ஸ்லைட்ஸ் ஷேர் பண்ணுவேன், அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ ஸ்க்ரீனை சரியா அவதானிச்சு கொள்ளுங்க, ஓகே? ரைட். ரைட், ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி செஷன் 1 முதலாவது வகுப்பில் நாங்கள் டிஸ்கஸ் பண்ண போகிற விஷயம் ப்ரோனவுன்ஸ். ஓகே, ப்ரோனவுன்ஸ். ப்ரொனவுன்ஸ் நீங்கள் ஆல்ரெடி படித்த ஒரு விஷயம் தான், ஆனாலும் ப்ரொனவுன்ஸில் நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த வகையில் ப்ரொனவுன்ஸ் பற்றின ஒரு பேசிக் இன்ட்ரொடக்ஷனை நம்ம இப்போ பார்ப்போம், ஓகே? ரைட், ப்ரோனவுன்ஸ். ஓகேவா? ப்ரொனவுன்ஸ் என்று சொன்னாலே முக்கியமான ஒரு சில வார்த்தைகள் உங்களுக்கு நினைவு வரும். ஐ, யூ, வி, தே, ஹி, ஷி, இட், இப்படியான வார்த்தைகள் கொஞ்சம் உங்களுக்கு நினைவு வரலாம். ஓகே, ரைட். ஸோ இந்த மாதிரி வார்த்தைகள் வந்து ப்ரொனவுன்ஸ் என்று நாம சொன்னாலுமே, குறிப்பா ப்ரொனவுன்ஸ்ல எந்த வகையான ப்ரொனவுன்ஸ் அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் சப்ஜெக்டிவ் ப்ரொனவுன்ஸ். ஓகேவா? ப்ரொனவுன்ஸ்லயும் எந்த மாதிரியான ப்ரொனவுன்ஸ் என்று கேட்டால் சப்ஜெக்டிவ் ப்ரொனவுன்ஸ். அதாவது ப்ரோனவுன்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ரோனவுன்ஸுக்கு வந்து பல ஃபார்ம்ஸ் இருக்குது, பல வடிவங்கள் இருக்குது. அதுல ஒரு வடிவம் தான் இந்த சப்ஜெக்டிவ் ஃபார்ம். ஓகேவா? ரைட். அந்த வகையில வேற என்னென்ன ஃபார்ம்ஸ் அல்லது வேற என்ன வடிவங்கள் எல்லாம் இருக்குதுன்னு கேட்டால், எஸ், பொசசிவ் ஃபார்ம் இருக்குது. ரைட், பொசசிவ் ஃபார்ம் என்று சொல்றது ஒரு பொருள் அல்லது ஒரு விடயம் யாருடையதுன்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள். ஃபார் எக்ஸாம்பிள், நான் எனக்கு சொந்தமான ஒன்றை நான் எப்படி சொல்லுவேன்? என்னுடையது என்று சொல்லுவேன். ஸோ ஐக்குரிய பொசசிவ் ஃபார்ம் மை. அதே போல உங்களுக்கு சொந்தமான ஒன்றை எப்படி சொல்றது? உங்களுடையது என்று சொல்றது. அந்த வகையில ஒரு பொருள் அல்லது ஒரு விடயம் யாருடையது என்று சொல்லக்கூடிய வார்த்தைகளை நாம பொசசிவ் ஃபார்ம்ஸ் என்று சொல்லுவோம். இதுவுமே கூட ப்ரோனவுன்ஸினுடைய ஒரு வகை தான். ரைட், மை, யுவர், our, their, his, her, and its. ஓகே, ரைட். ஸோ ப்ரோனவுன்ஸுக்கு வேற என்ன ஃபார்ம்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு கேட்டால், ஆப்ஜெக்டிவ் ஃபார்ம் இருக்குது. அதாவது யாருக்கு அல்லது யாரை என்று சொல்லக்கூடிய வார்த்தைகள். மீ என்றால் என்னை அல்லது எனக்கு. யூ உன்னை அல்லது உனக்கு. ரைட், அதே போல அஸ் என்றால் எங்களை அல்லது எங்களுக்கு. அதே போல தெம் என்றால் அவர்களை அல்லது அவர்களுக்கு. சில நேரங்கள்ல அவைகளை அவைகளுக்கு என்றும் அர்த்தம் வரும். அடுத்தது ஹிம் அவனை அல்லது அவனுக்கு. ஹர் அவளை அவளுக்கு. ஈச் என்றால் அதனை அல்லது அதற்கு. இவ்வாறான ஆப்ஜெக்டிவ் ஃபார்ம்ஸும் இருக்குது இந்த ப்ரோனவுன்ஸுக்கு. ஸோ ஃபைனலா இன்னும் ஒரு ஃபார்ம் இருக்குது. இந்த ஃபார்ம் தான் வந்து உங்களோட சிலபஸ்ல இன்க்ளூட் ஆயிருக்குது. வாட் இஸ் தட்? ரிஃப்ளாக்சிவ் ஃபார்ம். ரைட், ரிஃப்ளாக்சிவ் ஃபார்ம்ல நீங்க பார்க்குற மாதிரியான இந்த 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 வார்த்தைகள் தான் இன்க்ளூட் ஆகும். ஸோ இந்த மாதிரியான வார்த்தைகளுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், ஃபர்ஸ்ட் ஒன், ஐ அப்படிங்கிற சப்ஜெக்டுக்குரிய ரிஃப்ளாக்சிவ் ஃபார்ம் வந்து மை செல்ஃப். ரைட், மை செல்ஃப் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் கேட்டால், நானே, என்னையே, எனக்கே, என்ன மாதிரியான பல அர்த்தங்கள் வரும். சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அதனுடைய அர்த்தங்கள் மாறிக்கொண்டு இருக்கும். அதே போல யூ அப்படிங்கிற வார்த்தைக்கு யுவர் செல்ஃப், அதே போல யுவர் செல்ஸ், ரெண்டு ரிஃப்ளாக்சிவ் இருக்குது. அவர் செல்ஸ், தெம் செல்ஸ், ஹிம் செல்ஃப், ஹர் செல்ஃப் அண்ட் இட் செல்ஃப். ஓகேவா? இதுல வந்து குறிப்பா அண்டர்லைன் பண்ணியிருக்கிற ரிஃப்ளெக்சிவ் வேர்ட்ஸ் வந்து ப்ளூரல் சப்ஜெக்ட்ஸுக்கான ரிஃப்ளெக்சிவ் வேர்ட்ஸ். ஓகே, அதே போல இந்த அண்டர்லைன் பண்ணி இல்லாத வேர்ட்ஸ் வந்து சிங்குலர் சப்ஜெக்ட்ஸுக்கான ரிஃப்ளெக்சிவ் வேர்ட்ஸ். ஓகேவா? ஸோ இன்றைய கிளாஸ்ல நாம டீப்பா டிஸ்கஸ் பண்ண போற விஷயம் இந்த ரிஃப்ளெக்சிவ் வேர்ட்ஸ். ஓகே, அல்லது ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன்ஸ் தான். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு ரிஃப்ளெக்சிவ் வேர்டுக்குமான தமிழ் அர்த்தம் என்ன அப்படிங்கிறத நாம நார்மலா பார்ப்போம். ஓகே, ரைட், ஓகே. நீங்க பார்த்து கொண்டிருக்கிற மாதிரி லெஃப்ட் சைட்ல வந்து சப்ஜெக்டிவ் ப்ரோனவுன் தந்திருக்கிறேன். அதே போல ரைட் சைட்ல அந்த ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமான ரிஃப்ளெக்சிவ் ஃபார்மையும் நான் தந்திருக்கிறேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஐ. ஐ அப்படிங்கிற சப்ஜெக்டிவ் ப்ரோனவுனுக்கான ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன் என்னன்னு கேட்டால் மை செல்ஃப். ரைட், அந்த மை செல்ஃபுக்கான மீனிங் என்ன அப்படிங்கறத நீங்களே ரீட் பண்ணிக்கொள்ளலாம். நானே, என்னையே, எனக்கே, அந்த மாதிரியான அர்த்தங்கள் வரும். ரைட், அந்த சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அதனுடைய அர்த்தங்களை நாம விளங்கிக் கொள்ளலாம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன் யூ.
உங்களுக்கு தெரியும் யூ அப்படிங்கிற வார்த்தைக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குது. அதாவது சிங்குலரா இருந்தாலும் யூ என்று தான் சொல்லுவோம். ப்ளூரலா இருந்தாலும் யூ என்று தான் சொல்லுவோம். அப்படித்தானே? ஆனால் ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுனை பொறுத்த வரைக்கும் சிங்குலர் சப்ஜெக்டா இருந்தால் யுவர் செல்ஃப் என்றும், இதுவே ப்ளூரல் சப்ஜெக்டா இருந்தால் யுவர் செல்ஸ் என்றும் நாம பயன்படுத்துவோம். அதாவது ஒரு நபரை பற்றி பேசப்படுது. அதாவது ஒரு நபரை பற்றி பேசுற சந்தர்ப்பங்கள்ல யுவர் செல்ஃப், அதே போல ஒன்றுக்கு மேற்பட்ட பல நபரை பற்றி பேசும்போது யுவர் செல்ஸ் என்று நாம இரண்டு ரிஃப்ளெக்சிவ் நாம் பயன்படுத்துவோம். Okay, next one, we. We குறிய reflexive. Okay, next word, we. We அப்படிங்கிற சப்ஜெக்டுக்குரிய reflexive என்ன என்று கேட்டால் ourselves. Next word, they. Reflexive, themselves. Next word, he. அதற்கான reflexive, himself. Next word, she. அதற்கான reflexive, herself. Okay. Last word, it. Last word, it. It என்ற வார்த்தைக்கான reflexive form அல்லது reflexive word என்னன்னு கேட்டால் itself. Okay, right. So இந்த reflexive words நாம எக்ஸாம்பிள்ல பார்க்கும்போது தான் இன்னும் கிளியரா உங்களுக்கு புரியும். ரைட், ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அவதானிங்க. ஒரு சென்டென்ஸ்ல, ஓகே, ஒரு வசனத்துல ஒரு ரிஃப்ளெக்சிவ் பயன்படுத்தப்படுது என்றால், ஒரு ரிஃப்ளெக்சிவ் வேர்டு பயன்படுத்தப்படுது என்று சொன்னால், அந்த ரிஃப்ளெக்சிவ் வேர்டு இரண்டு காரணங்களுக்காக பயன்படுத்தப்படும், அல்லது இரண்டு விதமாக பயன்படுத்தப்படும், அல்லது இரண்டு முறைகளில் பயன்படுத்தப்படும். ஓகேவா? அதுல முதலாவது முறைதான் இந்த as an object அப்படிங்கிற முறை. ரைட், as an object. as an object என்று சொல்றது ஒரு ஆப்ஜெக்டாக பயன்படுத்தப்படுமா என்று சொல்லி இருக்குது. ஓகேவா? இப்போ உங்களுக்கு தெரியும், காமனா ஒரு சென்டென்ஸ் எடுத்துக்கிட்டா அந்த சென்டென்ஸ்ல ஒரு சப்ஜெக்ட் இருக்கும், ஒரு வேர்ப் இருக்கும், ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும் பொதுவாக, இல்லையா? சோ இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்ல அந்த வசனத்துல இருக்கிற சப்ஜெக்டும் ஆப்ஜெக்டும் ஒரே விடயமாக இருக்கும். ஓகேவா? அப்படியான சிச்சுவேஷனை தான் இது சொல்லுது. ரைட், இந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள்ல அந்த ரிஃப்ளெக்சிவ்க்கு என்ன மீனிங் வரும் என்று கேட்டால், அதாவது ஆப்ஜெக்டாக பயன்படுத்தப்படுற அந்த ரிஃப்ளெக்சிவ்க்கு என்ன மீனிங் வரும் என்று கேட்டால், தன்னை அல்லது தனக்கு அப்படிங்கிற மீனிங் ஒன்று வரும். அதாவது யாரை அல்லது யாருக்கு என்று சொல்லக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக இருக்கும். ஓகே, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு சென்டென்ஸ்ல ஒரு ரிஃப்ளெக்சிவ் வேர்டு இரண்டு முறைகளில் பயன்படுத்தப்படும், அல்லது இரண்டு விதமாக பயன்படுத்தப்படும் என்று நான் சொல்லியிருக்கேன். அதுல இரண்டாவது முறை என்னன்னு கேட்டால் எம்பசைஸ் த சப்ஜெக்ட். எம்பசைஸ் த சப்ஜெக்ட். ஓகேவா? அதாவது சப்ஜெக்டை எம்பசைஸ் பண்றது என்ன அர்த்தம். எம்பசைஸ் பண்றதுனால் என்ன என்று கேட்டால் அழுத்தி சொல்றது. ஓகேவா? இப்போ உங்களுக்கு தெரியும், ஒரு சென்டென்ஸ்ல ஒரு சப்ஜெக்ட் ஒன்று இருக்குதுண்டா அந்த சப்ஜெக்டை அழுத்தி சொல்றது. ரைட், அதாவது ஒரு விடயம் நடக்குது அல்லது ஒரு செயல் நடக்குது என்றால் அந்த விடயத்தை செய்தது யாரு அல்லது அந்த செயலை செய்தது யாரு அப்படிங்கிறத அந்த செய்த நபரை அழுத்தமாக சொல்றது, அழுத்தி சொல்லக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். ஓகேவா? ரைட், அதை வந்து இந்த மாதிரியான வசனங்களை நாங்க இரண்டு விதத்துல எழுதலாம். ரைட், இந்த மாதிரியான வசனங்கள்ல அந்த குறிப்பிட்ட ரிஃப்ளெக்சிவ் வேர்டுக்கு எப்படியான அர்த்தங்கள் எல்லாம் வரும் என்று கேட்டால், தான் தான், அதை செய்தது தான் தான், அல்லது அதை செய்தது தாங்கள் தான் என்ற மாதிரியான அர்த்தம் வரும் அந்த குறிப்பிட்ட சப்ஜெக்டுக்கு. அதே போல தானாகவே அல்லது தாங்களாகவே என்ற மாதிரியான ஒரு அர்த்தம் வரும். அதாவது அந்த விடயத்தை செய்தது யார் அப்படிங்கிற விஷயத்த இன்னும் அழுத்தமாக சொல்லக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக இருக்கும். ஓகேவா? ரைட். அடுத்ததாக நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டிய இன்னும் ஒரு விஷயமும் இருக்குது. ஒரு சென்டென்ஸ்ல, ஓகே, ஒரு வசனத்துல அந்த ரிஃப்ளெக்சிவ் வேர்டு எந்த இடத்துல பயன்படுத்தப்படும், அந்த வசனத்துல எந்த இடத்துல பயன்படுத்தப்படும் அப்படிங்கறதை நீங்க விளங்கிக் கொள்ளணும். அதாவது ஆல்ரெடி சொன்ன மாதிரி முதலாவது சந்தர்ப்பத்துல ஒரு ஆப்ஜெக்டாக பயன்படுத்தப்பட்ட சந்தர்ப்பங்கள்ல அந்த ரிஃப்ளெக்சிவ் வேர்டு எங்க வரும் என்று கேட்டால் ஆஃப்டர் த வேர்ப், ஒரு வேர்புக்கு பின்னால வரும். ரைட், வேர்புக்கு பின்னால பயன்படுத்தப்பட்ட சந்தர்ப்பங்களாக இருக்கும். ரைட், அதே போல ஒரு சப்ஜெக்டை எம்பசைஸ் பண்ற ஒரு சந்தர்ப்பத்துல, ரைட், அந்த குறிப்பிட்ட ரிஃப்ளெக்சிவ் வேர்டு வசனத்துல எந்த இடத்துல வரும் அப்படின்னு கேட்டால் ஆஃப்டர் த சப்ஜெக்ட், ஒரு சப்ஜெக்டுக்கு பின்னால வரும். ரைட், வசனத்துல இருக்கிற சப்ஜெக்டுக்கு பின்னால வரும். அப்படி இல்லை என்றால் ஆஃப்டர் தி ஆப்ஜெக்ட், ஆப்ஜெக்டுக்கு பின்னால வரலாம். சில நேரங்கள்ல அட் தி எண்ட், வசனத்துல இறுதியிலையும் வரலாம். ஓகேவா? ரைட், இப்படி சொன்னாலும் உங்களுக்கு முழுமையாக புரியாது. நாம கட்டாயம் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கணும். ரைட், எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது இன்னும் கிளியரா உங்களுக்கு புரியும். ஸோ நாம அடுத்த கட்டமா எக்ஸாம்பிள்ஸுக்கு போவோம். ஓகே, ரைட், ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எக்ஸாம்பிள்ஸுக்கு போறதுக்கு முன்னால இதுல நான் தந்திக்கிற 3 வசனங்களை கொஞ்சம் ரீட் பண்ணி பாருங்க. இதை ரீட் பண்ணும்போது உங்களுக்கு புரியும் ஒரு ரிஃப்ளெக்சிவ் வேர்டை நாம எதுக்கு பயன்படுத்துறோம், அல்லது ரிஃப்ளெக்சிவ் வேர்டு பயன்படுத்துவதற்கான காரணம் என்ன அப்படிங்கறத நீங்க ஓரளவு விளங்கிக் கொள்வீங்க. ரைட், அதுல ஃபர்ஸ்ட் ஒன், நான் எனக்கே ஒரு மின்னஞ்சலை அனுப்பினேன்.
ரைட்? நான் எனக்கே ஒரு மின்னஞ்சலை அனுப்பினேன் அப்படிங்கிற இந்த வசனத்தை நீங்க எப்படி ஃபார்ம் பண்ணுவீங்க, எப்படி உருவாக்குவீங்க? ரைட்? ஸோ இந்த மாதிரியான வசனங்களை நீங்க உருவாக்குற நேரம் கட்டாயம் ஒரு ரிஃப்ளெக்சிவ் வேர்டு, ரைட், பயன்படுத்தப்பட வேண்டி இருக்கும். ஓகேவா? அடுத்த வசனத்தை பாருங்க. நானாகவே அந்த மின்னஞ்சலை அனுப்பினேன். ரைட்? அதே போல நான் தான் அந்த மின்னஞ்சலை அனுப்பினேன். ஓகேவா? இதுல முதலாவது வசனம் இங்க இருக்கிற முதலாவது சந்தர்ப்பத்துக்கான உதாரணமாக இருக்குது. அதே போல இங்க இருக்கிற இரண்டாவது மற்றும் மூன்றாவது வசனங்கள் இந்த இரண்டாவது சந்தர்ப்பத்துக்கான உதாரணங்களாக இருக்குது. ஓகேவா? ரைட். இப்ப நாம எக்ஸாம்பிளுக்கு போவோம். இன்னும் கிளியரா உங்களுக்கு புரியும். அவதானிங்க. ரைட், ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஒரு சென்டென்ஸ்ல ஒரு ரிஃப்ளெக்சிவ் வேர்டு, ரைட், ஒரு ரிஃப்ளெக்சிவ் வேர்டு இரண்டு விதமாக பயன்படுத்தப்படும் என்று சொல்லியிருந்தேன். அதுல முதலாவது சந்தர்ப்பம் ஆஸ் an ஆப்ஜெக்ட், ரைட், ஒரு ஆப்ஜெக்டாக பயன்படுத்தப்படும் என்று நான் சொல்லியிருந்தேன். அதாவது அந்த குறிப்பிட்ட ரிஃப்ளெக்சிவ் யாரை அல்லது யாருக்கு அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். இன்னும் தெளிவா சொல்றது என்றால் அந்த ரிஃப்ளெக்சிவ் வேர்டினுடைய அர்த்தம் தன்னை அல்லது தனக்கு என்ற மாதிரி வரும். ஓகேவா? ரைட். ரைட், ஓகே. ஸ்டார்டிங்க்கு நான் ரெண்டு எக்ஸாம்பிள்ஸ் தந்திக்கிறேன். இது ரெண்டையும் சரியா அவதானிங்க. ஃபர்ஸ்ட் ஒன், ஐ ரோட் அ லெட்டர். ஐ ரோட் அ லெட்டர். ஐ ரோட் என்றால் நான் எழுதினேன். எதை எழுதினேன்? ஒரு கடிதத்தை எழுதினேன். ஓகேவா? ரைட். அடுத்த உதாரணம், ஐ கால்ட் மை ஃப்ரெண்ட். ஐ கால்ட் மை ஃப்ரெண்ட். ஓகே, ஐ கால்ட் என்றால் நான் அழைத்தேன். யாரை அழைத்தேன்? என்னுடைய நண்பனை அழைத்தேன். ஓகேவா? இந்த இடத்துல நீங்க ஆப்ஜெக்ட்னா என்ன அப்படிங்கறத விளங்கிக் கொள்ளணுங்கிறதுக்காக தான் நான் இந்த ரெண்டு மேலதிக வசனங்கள் எடுத்தேன். அதுலயும் இந்த அண்டர்லைன் பண்ணி காட்டிக்கிற இடத்த நீங்க பாருங்க. இதுதான் அந்த சென்டென்ஸ்ல வந்திருக்கிற ஆப்ஜெக்ட். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், ஐ ரோட் அ லெட்டர். நான் கடிதம் ஒன்றை எழுதினேன். இந்த இடத்துல எதை எழுதினேன் என்ற கேள்விக்கு பதிலாக என்ன வருது? ஒரு கடிதம். ரைட்? இங்க ஐ கால்ட் மை ஃப்ரெண்ட். நான் அழைத்தேன். யாரை அழைத்தேன்? எனவே யாரை என்று கேட்கும்போது வரக்கூடிய பதில் என்ன? மை ஃப்ரெண்ட். எனவே ஒரு விடயம் நடக்கும்போது நாம எதை அல்லது யாரை என்ற கேள்வியை கேட்கறதன் மூலமா ஆப்ஜெக்ட் என்ன அப்படிங்கறத விளங்கிக் கொள்ளலாம். ஓகேவா? ரைட். இப்போ மெயின் எக்ஸாம்பிள்ஸ்க்கு நாம போவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன், ஐ taught myself to type faster. ஓகே, ஐ taught அப்படி என்றால் நான் கற்றுக் கொடுத்தேன். ஓகேவா? டீச்சினுடைய பாஸ்ட் ஃபார்ம் டாட். ஸோ ஐ டாட், நான் கற்றுக் கொடுத்தேன். யாருக்கு? மை செல்ஃப், அதாவது எனக்கு. ஓகேவா? எனக்கு நானே கற்றுக் கொடுத்தேன் என்ற மாதிரியான அர்த்தம் வரும். ஸோ என்ன கற்றுக் கொடுத்தேன்? டு டைப் ஃபாஸ்டர், அதாவது வேகமாக டைப் பண்ணுவதற்கு எனக்கு நானே கற்றுக் கொடுத்தேன் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் தரக்கூடிய ஒரு வசனம் இது. ஓகேவா? இந்த இடத்துல அண்டர்லைன் பண்ணிக்கிற இந்த வேர்டு தான் ரிஃப்ளெக்சிவ். ரைட்? அதே நேரம் இந்த ரிஃப்ளெக்சிவ் எப்படி பயன்படுத்தப்பட்டிருக்குது? ஒரு ஆப்ஜெக்டாக பயன்படுத்தப்பட்டிருக்குது. ஓகேவா? அதாவது நான் கற்றுக் கொடுத்தேன். யாருக்கு கற்றுக் கொடுத்தேன்? எனக்கு. எனவே யாருக்கு அந்த விடயம் நடந்திருக்குது அப்படிங்கறத சொல்லக்கூடிய வார்த்தை. சோ எனக்கு நானே கற்றுக் கொடுத்தேன் எனும் போது இந்த இடத்துல இருக்கிற ஆப்ஜெக்ட் வந்து மை செல்ஃப் தான். இதுல நீங்க கவனிக்க வேண்டிய இன்னும் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், இதுல இருக்கிற சப்ஜெக்டும் ஆப்ஜெக்டும் ஒரே நபராக இருக்கும். அதாவது இதுல நான் எனக்கே கற்றுக் கொடுத்தேன் அல்லது எனக்கு நானே கற்றுக் கொடுத்தேன் அப்படியான அர்த்தம் வரும். சோ நான் திரும்பவும் நினைவுபடுத்துறேன். இந்த மாதிரியான வசனங்கள்ல வரக்கூடிய சப்ஜெக்டும் ஆப்ஜெக்டும் ஒரே நபராக இருக்கும். ஓகேவா? ரைட். அடுத்த உதாரணம் பாருங்க. ஐ ரிமைண்டட் myself. ஐ ரிமைண்டட் myself about the meeting. ஓகே, நான் நினைவுபடுத்தினேன். யாருக்கு? எனக்கு. எதை பத்தி? மீட்டிங்கை பற்றி. ஓகேவா? ஸோ ஐ ரிமைண்டட் மை செல்ஃப் அபவுட் த மீட்டிங். எனக்கு நானே நினைவுபடுத்திக் கொண்டேன் மீட்டிங்கை பற்றி. ஓகே, ஸோ த நெக்ஸ்ட் ஒன், யூ ஷுட் ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப் ஃப்ரம் த சன். ஓகே, அதாவது நீங்கள் பாதுகாக்க வேண்டும். எதை அல்லது யாரை என்று கேட்டால் உங்களை. நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஃப்ரம் த சன், சூரியனிலிருந்து, சூரிய வெப்பத்திலிருந்து. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல யுவர் செல்ஃப், யூ ஷுட் ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப், நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஓகேவா? இதுல இருக்கிற சப்ஜெக்டும் யூ தான், ஆப்ஜெக்டும் அதே யூ தான். ஆனால் இந்த யூவை நாம திரும்ப ரிப்பீட் பண்ணும்போது யூ வந்து நாம எழுத மாட்டோம். யுவர் செல்ஃப் அப்படிங்கிற இன்னொரு ஃபார்முக்கு மாத்தி எழுதுவோம். ஓகேவா? ரைட். இதுதான் இங்க உள்ள விஷயம். ஸோ த நெக்ஸ்ட் ஒன், ஹி ப்ரிப்பேர்ட் ஹிம்செல்ஃப். ஹி ப்ரிப்பேர்ட் ஹிம்செல்ஃப், அவன் தன்னை தயார்படுத்திக் கொண்டான். ரைட், அவன் அவனையே தயார்படுத்திக் கொண்டான். எதுக்காக? ஃபார் த ஜாப் இன்டர்வியூ.
அதாவது ஜாப் இன்டர்வியூவுக்காக அவனையே தயார்படுத்தி கொண்டான், அல்லது அவன் தன்னையே தயார்படுத்தி கொண்டான். என்ன மாதிரியான அர்த்தம் வரும்? இதுல இருக்கிற சப்ஜெக்டும் அவன் தான், ஆப்ஜெக்டும் அவன் தான். ஓகேவா? ஆனால் ஆப்ஜெக்டாக வரும்போது அந்த ஹி அப்படிங்கிறது எப்படி சேஞ்ச் ஆகி வருது? ஹிம்செல்ஃப் அப்படின்னு சேஞ்ச் ஆகி வருது. அந்த ரிஃப்ளெக்சிவ் ஃபார்முக்கு மாறி வருது. ஓகேவா? இப்போ உங்களுக்கு புரியும். ஸோ இதில் இருக்கிற எல்லா எக்ஸாம்பிள்ஸையும் நீங்களாகவே ரீட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் அண்டர்லைன் பண்ணிக்கிற வேர்ட்ஸை தான் நாம ரிஃப்ளெக்சிவ் வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரிஃப்ளெக்சிவ் வேர்ட்ஸுக்கான மீனிங் என்னவாக இருக்கும் என்று கேட்டால், ஒன்று தன்னை என்று இருக்கும், அல்லது தனக்கு என்று சொல்லக்கூடிய அர்த்தமாக இருக்கும். ஓகேவா? பார்ப்போம், அடுத்த உதாரணங்களையும் பார்ப்போமே. We trained ourselves. ஓகே, நாங்கள் ட்ரெயின் பண்ணினோம். யாருக்குன்னு கேட்டால் எங்களுக்கு, அல்லது எங்களை நாங்களே ட்ரெயின் பண்ணினோம். எதுக்கு? ஃபார் த மரத்தன், அதாவது மரதன் ஓட்ட போட்டிக்கு எங்களை நாங்களே தயார்படுத்தினோம். ஓகேவா? இதுல இருக்கிற சப்ஜெக்டும் நாங்கள் தான், ஆப்ஜெக்டும் நாங்கள் தான். ஓகேவா? ஸோ வி அப்படிங்கிற சப்ஜெக்டிவ் ஃபார்முக்கான ஆப்ஜெக்டிவ் ஃபார்ம் ourselves. Okay, so the next one, we challenged ourselves to finish early. ஓகேவா? we challenged ourselves, அதாவது எங்களுக்கு நாங்களே, அல்லது நாங்கள் எங்களுக்கே சேலஞ்ச் பண்ணிக்கிட்டோம். என்ன சேலஞ்ச் பண்ணினோம்? நேரத்தோட முடிக்கணும் அப்படின்னு. ஸோ we challenged ourselves to finish early. நேரத்தோட முடிக்கணும்னு எங்களுக்கு நாங்களே சேலஞ்ச் பண்ணிக்கிட்டோம். ஓகேவா? சரி, அடுத்த உதாரணம் பாருங்க. they introduced themselves to the class. அவர்கள் தங்களை வகுப்புக்கு அறிமுகம் செய்தார்கள். ஓகேவா? உங்களுக்கு புரியுது தானே இப்ப? ரைட், இதுல இருக்கிற சப்ஜெக்டும் ஆப்ஜெக்டும் ஒரே நபர் தான். ஓகேவா? அவர்களையே தான் என்ன செஞ்சுக்கிறாங்க? இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த தே அப்படிங்கிறது ஆப்ஜெக்டா வரும்போது themselves அப்படிங்கிற ஃபார்முக்கு மாறி வரும். கிளியர்? ஓகே. The kids cleaned themselves after playing. விளையாடினதுக்கு பிறகு the kids, பிள்ளைகள் என்ன செஞ்சாங்க? தங்களை சுத்தப்படுத்திக் கொண்டார்கள். பிள்ளைகள் விளையாடியதன் பின் தங்களை சுத்தப்படுத்திக் கொண்டார்கள். So you injured yourselves while working. வேலை செய்யும் போது you injured yourselves, நீங்கள் உங்களை காயப்படுத்திக் கொண்டீர்கள். ஓகேவா? இந்த இடத்துல yourselves அப்படிங்கிறது ரிஃப்ளெக்சிவ் ஃபார்ம். அட் த சேம் டைம் இங்க இருக்கிற சப்ஜெக்ட் வந்து ப்ளூரலா இருந்தால் மட்டும்தான் இங்க yourselves வரும். இதுவே இந்த யூ அப்படிங்கிற சப்ஜெக்ட் ஒரு சிங்குலரா இருந்தால் அந்த ரிஃப்ளெக்சிவ் எப்படி வரும்? yourself என்று வரும். ஸோ நல்லா நினைவு வச்சுக்கொள்ளுங்க, யூ அப்படிங்கிற சப்ஜெக்டுக்கு ரெண்டு மாதிரி ரிஃப்ளெக்சிவ் வரும். சிங்குலரா இருந்தால் yourself, ப்ளூரலா இருந்தால் yourselves. ஓகே, ரைட். ஸோ நான் அடுத்த எக்ஸாம்பிள்ஸையும் ரீட் பண்ணி காட்டுறேன். ஓகேவா? யூ மஸ்ட் ப்ரிப்பேர் யுவர் செல்ஸ் ஃபார் த கோல்டு வெதர். நீங்கள் உங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். எதுக்காக? குளிர்காலத்துக்காக. குளிர்காலம் வருதுன்னு சொன்னா நீங்க உங்களை என்ன செஞ்சு கொள்ளணும்? அதுக்காக தயார்படுத்திக் கொள்ளணும். ரைட். த கேட் கிளீன்ட் இட் செல்ஃப். ரைட், பூனை தன்னை சுத்தப்படுத்திக் கொண்டதே. ரைட். மை மதர் bought herself a mobile phone. ஓகேவா? அதாவது என்னுடைய தாய் வாங்கினாள் ஒரு மொபைல் ஃபோன் வாங்கினால் யாருக்கு வாங்கியிருக்கிறான்னு கேட்டா herself, அவளுக்கு. ஓகேவா? so my mother bought herself a mobile phone. அவள் தனக்கு ஒரு மொபைல் போனை வாங்கினாள். ஓகே, so the next one, my father made himself a quick breakfast. ஓகே, அதாவது என்னுடைய தந்தை தயார்படுத்தினார் அவருக்கு. ஓகேவா? என்னுடைய தந்தை அவருக்கு தயார்படுத்தி கொண்டார் ஒரு பிரேக்ஃபாஸ்டை. ஓகே, யாருக்கு அவர் தயார்படுத்தி இருக்கிறார்? ஹிம்செல்ஃப், அவருக்கே தான் அவர் தயார்படுத்தி கொண்டிருக்கிறார். ஓகே, அல்லது என்னுடைய தந்தை தனக்கு ஒரு குயிக் பிரேக்ஃபாஸ்டை தயார்படுத்தினார் என்ற மாதிரி அர்த்தமும் எடுக்கலாம். ஸோ த நெக்ஸ்ட் ஒன், they blamed themselves for the loss. ரைட், for the loss, அதாவது நஷ்டப்பட்டதுக்காக அவர்கள் தங்களையே குற்றம் சுமத்தினார்கள். தங்களையே அவர்கள் குற்றம் சாட்டிக் கொண்டார்கள் என்ற மாதிரி அர்த்தம் வரும். ஓகே, the cat defended itself. பூனை தன்னை காத்துக்கொண்டது, தன்னை பாதுகாத்துக் கொண்டது. எங்கிருந்து? ஃப்ரம் த டாக், நாயிடம் இருந்து. ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸ்ல இருந்து உங்களுக்கு கிளியரா விளங்கி இருக்கும். இந்த அண்டர்லைன் பண்ணிக்கிறதுகள் தான் ரிஃப்ளெக்சிவ் வேர்ட்ஸ். அதே நேரம் இந்த ரிஃப்ளெக்சிவ்ஸ் வந்து எப்படி பயன்படுத்தப்பட்டிருக்குதுன்னு கேட்டால் ஆப்ஜெக்ட் ஒன்றாக பயன்படுத்தப்பட்டிருக்குது. ஓகேவா? அதுலயும் இன்னும் ஒரு விஷயத்தை நீங்க நினைவில் வச்சிருக்கணும். இதுல இருக்கிற சப்ஜெக்ட்
அண்ட் ஆப்ஜெக்ட் ரெண்டுமே ஒரே நபராக இருக்கும். ஓகேவா? இப்போ நாம 2வது சிச்சுவேஷனுக்கு போறோம். அதாவது ரிஃப்ளெக்சிவ் பயன்படுத்தப்படுற 2வது சந்தர்ப்பம். அதையும் நாம பார்ப்போம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். இப்ப நம்ம பார்க்க போறது 2வது சந்தர்ப்பம். அதாவது ரிஃப்ளெக்சிவ் வேர்ட் ஒன்று பயன்படுத்தப்படக்கூடிய 2வது சந்தர்ப்பம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எம்பசைஸ் த சப்ஜெக்ட் என்று சொன்னால் சப்ஜெக்டை வந்து அழுத்தி சொல்றது. ஒரு விடயம் நடக்குது அப்படி என்றால் அந்த விடயத்தை செய்தது யார் அப்படிங்கிற விஷயத்த அழுத்தமா சொல்லக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் தான் இந்த 2வது சந்தர்ப்பம். ரைட்? ஸோ நம்ம டிரெக்டா எக்ஸாம்பிளுக்கு போவோம். ஃபர்ஸ்ட் ஒன், ஐ மை செல்ஃப் கால் த மேனேஜர். ஓகே, ஐ மை செல்ஃப் கால் த மேனேஜர். இதுல மை செல்ஃப் அப்படிங்கிறது தான் ரிஃப்ளெக்சிவ். உங்களுக்கு தெரியும், இந்த மை செல்ஃப் அப்படிங்கிற வேர்டு இல்லாம இந்த சென்டென்ஸை நாம கொஞ்சம் ரீட் பண்ணி பார்ப்போம். ஐ கால் த மேனேஜர். நான் மேனேஜரை அழைத்தேன், மேனேஜரை கூப்பிட்டேன் என்று வரும். இந்த இடத்துல மை செல்ஃப் என்ற வார்த்தையோட சேர்த்து இந்த வசனத்தை ரீட் பண்ணி பாருங்க. ஐ மை செல்ஃப் கால் த மேனேஜர். இந்த இடத்துல மை செல்ஃப் அப்படிங்கிற வார்த்தை எதுக்காக பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு கேட்டால், நான் தான் மேனேஜரை அழைத்தேன். ஓகே, நான் தான் மேனேஜரை அழைத்தேன் என்று சொல்லக்கூடிய சந்தர்ப்பம். சரி, இதுல யார் இந்த செயலை செய்தது? நான். எனவே நான் தான், வெறுமனே நான் செய்தேன் என்று சொல்லாம நான் தான் செய்தேன் அப்படி என்று அழுத்தி சொல்ற சந்தர்ப்பங்கள்ல ஐ அப்படிங்கிற சப்ஜெக்டுக்குரிய ரிஃப்ளெக்சிவும் சேர்த்த மாதிரி எழுதப்படும். ஓகேவா? அதாவது நான் தான், நீங்கள் தான், அவர்கள் தான், அவன் தான், அவள் தான், இப்படி அந்த வார்த்தைக்கு அந்த சப்ஜெக்டுக்கு பின்னால தான் அப்படிங்கிற வார்த்தையை ஒன்று சேர்க்கப்படுற சந்தர்ப்பங்கள்ல இந்த ரிஃப்ளெக்சிவும் சேர்த்து எழுதப்படும். ஓகேவா? சோ ஒவ்வொரு எக்ஸாம்பிளையும் பாருங்க. He himself cleaned the room. He himself cleaned the room. அவன் அறையை சுத்தம் செய்தான். அவன் தான் அறையை சுத்தம் செய்தான். ரைட்? அதை செய்தது, அந்த செயலை செய்தது யார் அப்படிங்கறத அழுத்தி சொல்லக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். So the next one, you yourself solve the problem. ஓகே, நீங்கள் தான் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணினீங்க. நெக்ஸ்ட் ஒன், I myself painted this picture. ஓகேவா? அதாவது நான் தான் இந்த படத்தை வரைந்தேன். ஓகே, இந்த இடத்துல பெயிண்ட் அப்படிங்கிறது வரைதல் என்று சொல்றதுக்கு நாம பயன்படுத்துற இன்னொரு வார்த்தை. சோ அந்த படத்தை வரைஞ்சது நான் தான் அப்படிங்கறத அழுத்தி சொல்லக்கூடிய சந்தர்ப்பங்கள்ல ஐ கூட நான் மை செல்ஃபையும் சேர்த்து பயன்படுத்துவேன். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், we ourselves fixed the broken fan. broken fan என்றால் உடைந்த ஃபேன். ஃபிக்ஸ் பண்றதுன்னு சொல்றது சரி பண்றது அல்லது சரி செய்யறது. எனவே அந்த ஃபேனை வந்து யாரு சரி செஞ்சதுன்னு கேட்டால் நாங்கள் தான் சரி செஞ்சோம் என்று சொல்லக்கூடிய சந்தர்ப்பங்கள்ல வெறுமனே we fixed என்று சொல்லாம we ourselves fixed என்று சொல்லும்போது நாங்கள் தான் அதை செய்தோம் என்று அழுத்தி சொல்லக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், யூ யோர் செல்ஃப் டால் மீ த ஸ்டோரி. நீங்க எனக்கு கதை சொன்னீங்க. அதே நேரம் நீங்கள் தான் எனக்கு அந்த கதையை சொன்னீங்க என்று அழுத்தி சொல்லணும். அந்த கதையை எனக்கு சொன்னது யாரு? நீங்கள் தான் என்று நீங்கள் தான் என்று அழுத்தி சொல்லக்கூடிய சந்தர்ப்பங்கள்ல யூ கூட யுவர் செல்ஃப் அப்படிங்கிற ஒரு ஃபிளாக்ஸிவும் சேர்ந்து பயன்படுத்தப்பட்டிருக்குது. நெக்ஸ்ட் ஒன், ஹி ஹிம்செல்ஃப் பெய்ட் த பில். அவன் தான் பில்லை பே பண்ணினான். நெக்ஸ்ட் ஒன், ஷி ஹர்செல்ஃப் brought the gift. brought அப்படிங்கிறது பிரிங்கினுடைய பாஸ்ட் ஃபார்ம். ஸோ பிரிங் என்றால் கொண்டு வரது. ஸோ அவள் தான் அந்த பரிசை கொண்டு வந்தாள் அர்த்தம் வரும். நெக்ஸ்ட் ஒன், they themselves chose the team. chose அப்படிங்கிறது சூஸ் அப்படிங்கிற வேர்பினுடைய பாஸ்ட் ஃபார்ம். சூஸ் என்றால் உங்களுக்கு தெரியும், தெரிவு செய்யறது. எனவே அவர்கள் தான் அந்த அணியை அல்லது அந்த டீமை தெரிவு செய்தார்கள். நெக்ஸ்ட் ஒன், we ourselves invited the guests. அதாவது விருந்தாளிகளை, விருந்தினர்களை நாங்கள் தான் என்ன செய்தோம்? இன்வைட் பண்ணினோம். யார் இன்வைட் பண்ணினது? நாங்கள் தான் இன்வைட் பண்ணினோம். ஓகே, நெக்ஸ்ட், we ourselves decided not to go. அதாவது நாங்கள் தான் டிசைட் பண்ணினோம், அதாவது போகக்கூடாதுண்டு. ஓகேவா? போக தேவையில்ல, போகக்கூடாதுண்டு நாங்களே தான் என்ன செஞ்சோம்? டிசைட் பண்ணினோம். நெக்ஸ்ட் ஒன், the idea itself was brilliant. அதாவது அந்த ஐடியா தான் சிறந்தது, அந்த ஐடியா தான் சிறப்பாக இருந்தது. ஓகே, ரைட். The software itself caused the error. ரைட், ஏதாவது ஒரு குறிப்பிட்ட சாஃப்ட்வேர் ஒன்று தான் பிரச்சனை பண்ணிச்சு என்று சொல்லக்கூடிய சந்தர்ப்பங்கள் the software itself, அந்த சாஃப்ட்வேர் தான் என்று அழுத்தி சொல்லக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். ஓகேவா? ஸோ இதுல பாருங்க, இதுல ஒவ்வொரு ரிஃப்ளாக்சிவுக்குமான மீனிங் எப்படி வருது? நான் தான், அவன் தான், அவர்கள் தான், நீங்கள் தான். எனவே தான் 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 என்று அர்த்தம் தரக்கூடிய சந்தர்ப்பமாக இருக்கும். அதே நேரம் இந்த ரிஃப்ளெக்சிவ் எந்த இடத்துல அமைஞ்சு வருதுன்னு பாருங்க. ஆஃப்டர் த சப்ஜெக்ட், ஆஃப்டர் த சப்ஜெக்ட். ஓகேவா? அதாவது இங்க இருக்கிற சப்ஜெக்ட் இதுதான், இந்த சப்ஜெக்டோட சேர்த்த மாதிரி சப்ஜெக்டுக்கு அடுத்ததாக பயன்படுத்தப்படும். ஓகேவா?
எனவே ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த இரண்டாவது முறை அல்லது இரண்டாவது சந்தர்ப்பம் என்ன மாதிரியானதுன்னு கேட்டால், ஒரு செயல் நடக்குது, அந்த செயலை செய்தது யார் அப்படிங்கறத அழுத்தி சொல்லக்கூடிய சந்தர்ப்பமாக இருக்கும். அதாவது சப்ஜெக்டை வந்து அழுத்தி சொல்லக்கூடிய சந்தர்ப்பமாக இருக்கும். இந்த இடத்துல இந்த மாதிரியான வசனங்கள் இரண்டு முறைகளில் எழுதப்படும். இந்த மாதிரியான வசனங்கள் இரண்டு முறைகளில் எழுதப்படும். ஒன்று, இந்த ரிஃப்ளெக்சிவ் வந்து சப்ஜெக்ட்டுக்கு பின்னால பயன்படுத்தப்படும், ஆஃப்டர் த சப்ஜெக்ட். அப்படி இல்லைன்றால் சம்டைம்ஸ் ஆஃப்டர் தி ஆப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட்டுக்கு பின்னால பயன்படுத்தப்படக்கூடிய சந்தர்ப்பங்களும் இருக்குது. இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஒரு ரிஃப்ளெக்சிவ் வேர்டு சப்ஜெக்ட்டுக்கு பின்னால பயன்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்கள். ஸோ இப்போ நாம பார்ப்போம், அதாவது ரிஃப்ளெக்சிவ் ஒன்று ஆஃப்டர் தி ஆப்ஜெக்ட், அதாவது ஆப்ஜெக்ட்டுக்கு பின்னால பயன்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்களை நாம இப்போ பார்ப்போம். ஓகேவா? அவதானிங்க. Okay. So the first one, I finished the project myself. I finished the project என்றால் நான் வந்து ப்ராஜெக்டை ஃபினிஷ் பண்ணினேன். எப்படின்னு கேட்டால் myself, நானாகவே. ஓகேவா? நானாகவே அந்த ப்ராஜெக்டை ஃபினிஷ் பண்ணினேன். அதாவது நான் தனியாக தான் செஞ்சேன், எனக்கு யாருமே ஹெல்ப் பண்ணல, நானாகவே தான் செய்தேன் என்ற மாதிரி சொல்லக்கூடிய ஒரு உதாரணம் இது. இந்த இடத்துல இந்த இடத்துலையுமே கூட இந்த செயல் யாரால செய்யப்பட்டிருக்குது அப்படிங்கிறத அழுத்தி சொல்லக்கூடிய ரைட். இந்த இடத்துலயுமே கூட ஒரு குறிப்பிட்ட விடயம் அல்லது குறிப்பிட்ட செயல் யாரால செய்யப்பட்டிருக்குது அல்லது அதை செய்தது யாரு அப்படிங்கறத அழுத்தி சொல்லக்கூடிய, அழுத்தமாக சொல்லக்கூடிய ஒரு உதாரணமாக இருக்கிறது. அதே நேரம் நீங்க கவனிக்கணும், இந்த ரிஃப்ளெக்சிவ் வேர்டு வசனத்துல எந்த இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்குதுன்னு பாருங்க. இங்க வந்து ஆப்ஜெக்ட்டுக்கு பின்னால பயன்படுத்தப்பட்டிருக்குது. அப்படித்தானே? இதுல ஆப்ஜெக்ட் எது? ப்ராஜெக்ட். ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது தான் ஆப்ஜெக்ட். எனவே ஆப்ஜெக்ட்டுக்கு பின்னால பயன்படுத்தப்பட்டிருக்குது ரிஃப்ளெக்சிவ் வேர்டு. இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வரலாம். ஸோ நான் வந்து அந்த ரிஃப்ளெக்சிவ எங்க பயன்படுத்துறது பொருத்தமா இருக்கும்? சப்ஜெக்ட்டுக்கு பின்னால பயன்படுத்துறது பொருத்தமா அல்லது ஆப்ஜெக்ட்டுக்கு பின்னால பயன்படுத்துறது பொருத்தமான்னு கேட்டால் இரண்டும் சரி. ரைட். இரண்டுமே பொருத்தமாக இருக்கும். இரண்டுக்குமே அர்த்தம் கிட்டத்தட்ட ஒன்றுதான். ஓகே, ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஷி கிளீன் த ஹவுஸ் ஹர்செல்ஃப். ஓகே, அவள் வீட்டை சுத்தம் செய்தால் அவளாகவே, ரைட், அல்லது தானாகவே. ஓகேவா? இந்த இடத்துல அந்த செயலை யாரு செய்தது அப்படிங்கிறத அழுத்தி சொல்லக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். இதுல வந்து தனியா தான் அதை செய்தாங்க, யாருமே ஹெல்ப் பண்ணல, அவங்க அவங்களாகவே தானாகவே தான் அதை செய்தாங்க என்று நாம அர்த்தத்தை விளங்கிக் கொள்ளலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஹி ரிப்பேர்ட் த பைக் ஹிம்செல்ஃப். ஓகே, அவன் தானாகவே பைக்கை ரிப்பேர் பண்ணி கொண்டான் அல்லது அவன் அவனாகவே அந்த பைக்கை ரிப்பேர் பண்ணி கொண்டான் இந்த மாதிரி அர்த்தம் வரும். நெக்ஸ்ட் ஒன், யூ குக் த மீல் யுவர் செல்ஃப். ரைட், நீங்கள் நீங்களாகவே தான் சமைத்தீர்கள் அல்லது நீங்கள் தானாகவே தான் சமைத்தீர்கள் இந்த மாதிரி அர்த்தம் வரும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், we built the fence ourselves. ரைட், நாங்கள் வேலியை கட்டினோம். ஃபென்ஸ் அப்படிங்கிறது வேலி. நாங்கள் வேலியை கட்டினோம் நாங்களாகவே, நாங்களாகவே அந்த வேலியை கட்டினோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன், யூ ப்ரிப்பேர்ட் எவ்ரிதிங் யுவர்செல்ஃப். ஓகே, அதாவது நீங்கள் தானாகவே அனைத்தையும் தயார்படுத்திக் கொண்டீர்கள். நெக்ஸ்ட் ஒன், he booked the tickets himself. அவன் தானாகவே அந்த டிக்கெட்டுகளை புக் செய்து கொண்டான். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், I arranged the books myself. ஓகே, நான் தானாகவே புத்தகங்களை அரேஞ்ச் பண்ணி கொண்டேன். ஓகேவா? She planted the flowers herself. ரைட், அவள் தானாகவே பூக்கன்றுகளை நட்டினாள். நெக்ஸ்ட் ஒன், யூ பேக் த பேக்ஸ் யுவர் செல்ஸ். ஓகே, நீங்கள் தானாகவே பேக்குகளை பேக் செய்து கொண்டீர்கள். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், த விண்டோ ஷட் இட் செல்ஃப். அதாவது ஜன்னல் தானாகவே மூடியது. ஜன்னல் தானாகவே மூடியது. ஓகே, த நெக்ஸ்ட் ஒன், த டெலிவிஷன் டர்ன்ட் ஆன் இட் செல்ஃப். ஓகே, அதாவது டிவி ஆன் ஆச்சுது. எப்படி? தானாகவே, அதுவாகவே ஒன் ஆச்சுது, தானாகவே ஒன் ஆச்சுது. ஓகே, உங்களோட வீடுகள்லையும் இப்படி டிவி எதுவும் தானாக ஒன்னா இருக்குதோ தெரியல. ஓகே, ரைட். த டோர் லாக்ட் இட் செல்ஃப். ஓகே, டோர் வந்து லாக் ஆயிடுச்சு அதுவாகவே. டோர் வந்து தானாகவே லாக் ஆச்சு, அதுவாகவே லாக் ஆயிடுச்சு, யாருமே எதுவுமே பண்ணல, அதுவாகவே லாக் ஆயிடுச்சு. ரைட். ஸோ த நெக்ஸ்ட் ஒன், த கேட் கிளீன்ட் இட் செல்ஃப். ரைட், பூனை தானாகவே சுத்தமானது.
ரைட்? தானாகவே சுத்தப்படுத்தியது, சுத்தப்படுத்தி கொண்டது இந்த மாதிரி அர்த்தம் வரும். அதாவது யாருடைய சப்போர்ட்டும் இல்லாம தன்னை தானே தானாகவே சுத்தப்படுத்தி கொண்டது இந்த மாதிரி அர்த்தம் வரும். ஸோ த நெக்ஸ்ட் ஒன், த சைல்டு ட்ரெஸ்ட் இட் செல்ஃப், ரைட்? பிள்ளை தானாகவே ஆடை அணிந்து கொண்டது. ஓகேவா? ஸோ உங்களுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் தந்திக்குது. இதுல இருந்து உங்களுக்கு கிளியர் ஐடியா கிடைச்சிருக்கும், ரைட்? ஸோ ஸ்டார்டிங்ல இருந்து நாம என்னென்ன பார்த்திக்கிறோம் என்றால், சப்ஜெக்டிவ் ப்ரோனவுன், ஒவ்வொரு ப்ரோனவுனுக்குமான ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன், அதே போல ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன் எந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்ல பயன்படுத்தப்படும் அப்படிங்கிறத நம்ம பார்த்திக்கிறோம். அதுக்கு பிறகு ஒவ்வொரு சந்தர்ப்பங்களுக்கும் நாம உதாரணம் பார்த்திக்கிறோம். அதே நேரம் இரண்டாவது சந்தர்ப்பங்கள்ல, அதாவது ஒரு சப்ஜெக்டை எம்பசைஸ் பண்ற சந்தர்ப்பங்கள்ல அந்த ரிஃப்ளெக்சிவ் வந்து ஒன்று சப்ஜெக்டோட சேர்த்து நாம் எழுதுவோம், அப்படி இல்லைன்றால் ஆப்ஜெக்ட்டுக்கு பின்னால நாம் எழுதுவோம். இப்படி 2 முறைகள் எழுதப்படும். ஆனாலும் அர்த்தம் ஒன்றுதான் வரும். சரிதானே? ஸோ ஸோ உங்களுக்கு இன்றைய வகுப்பு ஒரு யூஸ்ஃபுல்லான வகுப்பா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதே நேரம் உங்களுக்கு விளங்காத பகுதிகள் எதுவும் இருந்தால் அல்லது டவுட் எதுவும் வந்தால் நீங்க என்ன செய்யலாம்? நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் போடலாம். உங்களுக்கு ரிப்ளை பண்றதுக்கு நாங்க ரெடியா இருக்கிறோம். ஓகேவா? ஸோ இதே போல இன்னும் ஒரு வீடியோ ரெக்கார்டிங்ல நான் உங்களை சந்திக்கிறேன். ஓகே, see you all.